விவசாய மக்களுக்கு மிக மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது. 18 மணி நேரம் தடையில்லா மின்சாரம். முதலமைச்சர் விஜய் அறிவித்த மிக முக்கியமான தகவல். அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. டெல்டா மாவட்டங்களில் பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட இருந்தது. ஆனால் போதுமான நீர் இருப்பு இல்லாததால் நீர் திறக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் ரூபாய் 134.83 கோடி மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இது குறித்து விடுக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பில் தமிழ்நாட்டில் நெல் சாகுபடி மாநிலத்தின் உணவு பாதுகாப்பிற்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்காற்றி வருகிறது. அந்த வகையில் குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை, கார் மற்றும் சோர்ணவாரி பருவங்களில் மேற்கொள்ளப்படும் நெல் சாகுபடியை ஊக்குவித்து நெல் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கில் 2026ஆம் ஆண்டில் 134.83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இதில் தமிழ்நாட்டில் சராசரியாக 52.72 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. இதில் காவிரி டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் அனைத்து பகுதிகளிலும், கடலூர், திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் சில பகுதிகளிலும் நெற்பயிரே முதன்மையாக சாகுபடி செய்யப்படுகிறது. சரி, டெல்டா அல்லாத மாவட்டங்கள் பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களில் ஆண்டுக்கு 20.65 லட்சம் ஏக்கர் பரப்பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. இதில் குறுவை பருவத்தில் மட்டும் சராசரியாக 5.14 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் இதற்காக டெல்டா அல்லாத இதர மாவட்டங்களில் ஆண்டுக்கு 32.2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் கார், குறுவை, சேர்ணவாரி பருவத்தின் மட்டும் சராசரியாக 5.48 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. அதே சமயம் மேட்டூர் அணை பொறுத்தவரை ஆண்டுதோறும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், கடலூர் பகுதி, திருச்சி பகுதி, அரியலூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடி செய்வதற்கு மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதியன்று திறப்பது வழக்கமாகும். இந்த நிலையில் நடப்பு தென்மேற்கு பருவத்தில் எல்னினோ எனும் நிகழ்வால் மழை அளவு 90% குறைவாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது தென்மேற்கு பருவமழை தாமதமாகும் நிலையில் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைவாகவே உள்ளது. இதனால் தற்போது மேட்டூர் அணையில் நீர்மட்டம் 79.56 அடி, நீர் இருப்பு 41.52 டிஎம்சி மட்டுமே உள்ளது. எனவே ஜூன் 12 மேட்டூர் அணையை திறப்பதற்கான சாத்தியக்கூறு இல்லாத நிலை உள்ளது. சரி, குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் பொறுத்தவரை காவிரி டெல்டா மாவட்டங்களில் இயல்பாக நெல் சாகுபடி மேற்கொள்ளும் 5 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது. மேலும் இதற்காக டெல்டா மாவட்டங்களில் வடிமுனை குழாய் கிணறுகள் மூலம் 3.55 லட்சம் ஏக்கர் வரை சாகுபடி மேற்கொள்ள இயலும் என்பதாலும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் தற்போது மழை பொழிவு சீராக இல்லாத நிலையிலும் விவசாயிகள்
தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திட கார், குறுவை, சேர்னவாரி பருவத்தில் நெல் சாகுபடி செய்வதை ஊக்குவிக்கவும் நெல் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகள் அனைவருக்கும் படையெடுக்கும் பயனடையும் வகையில் 2026ஆம் ஆண்டுக்கான குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். அதே சமயம் இதன்படி வடிமுனை மாவட்டங்களில் குறுவை குழாய்களை கொண்டு டெல்டா சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக 77.50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும், டெல்டா அல்லாத மாவட்டங்களில் கார், குறுவை மற்றும் சேர்னவாரி நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 57.33 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் என மொத்தம் 134.83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்ளவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். அதே சமயம் இதற்காக இந்த திட்டத்தை பொறுத்தவரை நெல் இயந்திர நடவு, நேரடி நெல் விதைப்பதற்கான ஊக்குத்தொகை, பயிர் உரங்கள், நெல் நுண்ணூட்ட உரக்கலவை, விதை நெல் விநியோக மானியம் மற்றும் புதிதாக வெளியிடப்பட்ட நெல் இறங்குகளின் சான்று விதை உற்பத்தியாக ஊக்கத்தொகை ஆகிய இனங்களுக்கு 134.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடாக டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என ஜோசப் விஜய் அறிவுறுத்தி உள்ளார். நீர் இத்திட்டத்தின் மூலம் இயந்திரமயமாக்கல் ஊக்குவிப்பதற்கும் மேலாண்மை மேம்படுத்தப்படும். தரமான விதைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பயன்பாட்டின் மூலம் நெல் சாகுபடியின் பரப்பு, உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் அதிகரிக்கப்படுவதன் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தி மாநிலத்தின் உணவு பாதுகாப்பை வலுப்படுத்த இத்திட்டமானது உறுதுணையாக அமையும் என்று சொல்லப்படுகிறார்கள். மேலும் இதற்காக வேளாண் பொறியியல் துறை வாயிலாக டெல்டா மாவட்டங்களில் உள்ள 2325 கிலோமீட்டர் நீளமுள்ள சி மற்றும் டி வாய்க்கால்கள் 10 கோடி ரூபாய் செலவில் வாரப்பட்டுள்ளது. மேலும் இதற்காக நீர்வளத்துறை மூலமாகவே இதற்காக 100 கோடி ரூபாய் செலவில் 4.971 கிலோமீட்டர் நீளமுள்ள ஏ மற்றும் பி வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டு தற்போது வரை 97% பணிகள் முடிந்துவிட்டது. மேலும் குறுவை சாகுபடிக்கு 10.714 மெட்ரிக் டன் நெல் விதைகள் மற்றும் 4.2 லட்சம் மெட்ரிக் டன் உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த செய்தியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.